ஃபர்ஸ்ட் டைம் சோனியா காந்தி காங்கிரஸ் பிரசிடென்டா வந்தப்போ அப்போ ஒரு தகவல் வைரலா பரவிட்டு என்னன்னா அன்னைக்கு சீதாராம் கேசரி தான் காங்கிரஸ் பிரசிடென்டா இருக்காரு. பிரசிடென்ட் யாருங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டம். அவர் பாவம் வயசானவர் சீதாராம் கேசரி. ஒண்ணுக்கு போறதுக்கு டாய்லெட் போயிருக்காரு. போனா டாய்லெட்டை பூட்டி வெளியில தாப்பாட போட்டுட்டு இங்க சோனியா காந்தி பேரை ப்ரப்போஸ் பண்ணி சோனியா காந்தியை தலைவராக்கி விட்டார். தலைவராக்கி பிரஸ்லயும் சோனியா காந்தி தலைவராக்கி விட்டார். சொன்னதுக்கு அப்புறம் அங்க கதவை திறந்து டாய்லெட் கதவை ஓபன் பண்ணி விட்டாங்க. வெளியில வர்றாரு சீதாராம் கேசரி. இவர் தான் இனி காங்கிரஸ் தலைவர் சொல்லி சோனியாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்படி ஒரு கூத்து நடந்தாரு. நாள் கழிச்சு திடீர்னு இப்போ இந்த பீகார் எலெக்ஷன் ஒட்டி திடீர்னு ராகுல் காந்திக்கு சீதாராம் கேசரி ஞாபகம் வருது. சார் காரணம் பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரீஜனல்ல அவருக்கு நல்ல செல்வாக்கு இன்னும் இருக்கு. கேசரிங்கிற அவர் சப்காஸ்ட் அது வாஷ்ரூம் கால் க்ளோஸ் பண்ணது வெளில துமுதுமுன்னு அச்சாங்க. வேற ரஷீத் கிந்த்வா என்பவர் தன்னுடைய புத்தகத்தில்